ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து சாப்பாடு வடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த பானையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த வாய்ப்பகுதியில் வந்து நிறைய பேர் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து க்ளீன் ஆகாமல் இருக்கிறதுனால, மறுநாள் நம்ம வந்து அதை பாத்திரம் கழுவும் போது நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே நல்லா காஞ்சு அதெல்லாமே வந்து அந்த சாப்பாடு எல்லாமே அந்த பானையிலே வந்து ஒட்டி ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தேய்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால எப்பவுமே நம்ம வந்து சாப்பாடு வடிச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு நல்ல சுத்தமான ஒரு துணிய நல்லா ஈரமாக்கிட்டு, இந்த மாதிரி அந்த மேல வாய்ப்பகுதி எல்லாத்தையுமே இப்படி தொடச்சு எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கும் பாத்திரம் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும். மறுநாள் நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நம்ம கஞ்சி வடித்த உடனே பாத்திரம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க. இப்போ நம்ம ஃபுல்லா வந்து தொடச்சு எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ க்ளீனா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நெனைக்கிறேன். அப்படியே மேலே வந்து சுத்தமா தொடச்சதுக்கப்புறம், இந்த சைடு பகுதிகள்லையும் ஃபுல்லா வந்து தொடச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, பாத்திரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வாழைக்காலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சமைக்கிறதுக்காக தோல் சீவுறோம் அப்படின்னும்போது, அத உடனே நம்ம வந்து சமைக்கல அப்படின்னா, அது சீக்கிரமாவே வந்து கருப்பா மாறிரும். அந்த மாதிரி கருப்பா மாறாம இருக்கிறதுக்கு, இத வந்து நம்ம எப்படி கட் பண்ணி தண்ணீல என்ன பொருள் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தண்ணீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சமா மோர் சேர்த்துருக்கேன். மோர் சேர்த்த கையோட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பீஸஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி முதல்ல தண்ணிக்குள்ள போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பொரியலுக்கோ, குழம்புக்கோ எதுக்கு வேணும்னாலுமே தேவையான சைஸ்ல நீங்க வந்து கட் பண்ணி உடனே அந்த தண்ணியிலே வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சு பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழைக்காய் எவ்வளோ நேரம் ஆனாலுமே, 1 நாள் ஆனாலுமே உங்களுக்கு வாழைக்காய் வந்து கருத்தே போகாது. பார்க்கறதுக்கு நல்ல ஒயிட்டாவே இருக்கும். நம்ம சமைக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா, கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நல்ல டேஸ்டியான காரசாரமான ஒரு பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துருக்கேன். 1 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா இன்னுமே மசாலா வந்து வேணும் அப்படின்னா ஒரு ஏலக்காய் கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் எதுவும் சேர்த்துக்கல. இப்போ அதே கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது பெப்பர் சிக்கன் நம்ம வந்து பண்ணும்போது நீங்கள் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபிக்கு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயத்த பொடியா நான் நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் பெரிய வெங்காயத்துக்கு பதிலா உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இன்னுமே வந்து நல்லா டேஸ்ட் குடுக்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு வந்து வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஒரு 2 சின்ன தக்காளிய நான் இந்த மாதிரி உள்ள சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே வந்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடி வந்து மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா, காஞ்ச மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து மசாலா வறுக்கும்போது காஞ்ச மிளகா எதுவும் சேர்த்துக்கல. அதனால நான் வந்து மிளகாத்தூள் பொடியாவே சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் வந்து நல்லா சேர்த்து அந்த மசாலாவோட கலந்து விட்டதுக்கப்புறமா மூடிட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷம் வந்து வேக விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கும். இந்த டைமில் ஒரு தடவை கரண்டி போட்டு நம்ம கலந்து விட்டுட்டு, இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு சிக்கன் வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு வந்து கிரேவியா வேணும் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இல்ல அப்படியே உங்களுக்கு ட்ரையாவே இருக்கணும் அப்படின்னா, நீங்க தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்சு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த மிளகு பொடி இத வந்து உள்ள சேர்த்துக்கலாம். பெப்பர் சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மிளகோட காரம் வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். இது எல்லா வகையான ரெசிபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷா இருக்கும். அத நல்லா எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல வாசனை கமகமன்னு வந்துட்டுருக்குங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கரண்டி போட்டு இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே மூடி விட்டுடலாங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து சிம்லேயே விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு நல்லா அந்த கிரேவி வந்து ரெடி ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை வந்து தூவிட்டு, நீங்கள் வந்து சுட சுட வந்து சர்வ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த பெப்பர் சிக்கன் ரெசிபி வந்து லாஸ்ட் வீக் நம்ம வந்து போட்ட ஒரு வீடியோவில் நான் வந்து மேலோட்டமா வந்து காமிச்சிருந்தேன். அந்த ஃபுல் டீட்டெயிலாக ரெசிபி வந்து ஷேர் பண்ணல. ஆனா நெறைய பேர் வந்து அந்த ரெசிபிய வந்து போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீக் வந்து நான் பண்ணினதுனால உங்களுக்கு வந்து இத ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கும் நான் வந்து சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய், பெப்பர் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் பிரியாணி ரெசிபியும் கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பா அடுத்த ஒரு வீடியோல நான் ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். உங்க வீட்ல கரப்பான்பூச்சி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரெமெடிய நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக நான் வந்து ஒரு 7, 8 கிராம்பு வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல்ல வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து ஊத்தி இத வந்து ஊற விட்டுருங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 1 மணி நேரம் ஊற விடுங்க. ஊற விட்டீங்கன்னா, அந்த தண்ணி வந்து நல்ல ப்ரவுன் கலரா மாறி வரும். உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா, அப்படியே டைரக்ட்டா நீங்க வந்து மிக்ஸி கப்ல சேர்த்து இத வந்து அரைச்சு எடுத்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா நைஸா நம்ம வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்ல ப்ரவுன் கலர்ல இருக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து இத வடிகட்டி எடுத்துக்கலாம். கரப்பான்பூச்சி தொல்லை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இத வந்து நீங்க ட்ரை பண்ணவே உங்களோட கிச்சன்ல இருந்து இந்த கரப்பான்பூச்சி இல்லாமயே போயிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்லிக்கெல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா? ஆப்ப சோடா அது வந்து ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமா வந்து பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்டா இருந்தாலும் ஓகே தான். இந்த பேஸ்ட்ட வந்து அந்த தண்ணீல நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இப்படி கலந்து விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு, கட்டியா இல்லாம நல்லா தண்ணியில மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்துட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இத வந்து ஒரு குட்டியா ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல நம்ம வந்து மாத்திக்கலாம். இந்த ஒரே ஒரு ஸ்ப்ரே இருந்தா போதும். உங்க வீட்டு கிச்சன்ல இருக்கிற கரப்பான்பூச்சிய ஓட ஓட விரட்டலாம். அது மட்டும் இல்லாம, உங்களோட கிச்சனையும் நல்லா கிளீனா, சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் நீங்க இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில வந்து பார்த்தீங்கன்னா, கிராம்பும் சேர்த்துருக்கிறதுனால, கோல்கேட்டும் கூடவே நம்ம சேர்த்துருக்கிறோம் இல்லையா? கிச்சன் வந்து நீங்க துடைக்கும்போது உங்களோட கவுண்டர் டாப்பு, அடுப்பு எல்லாத்தையும் கூட நீங்க இந்த தண்ணி மட்டுமே ஸ்ப்ரே பண்ணி அழகா தொடச்சு விடலாம். நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிடும். அதே சமயத்தில நல்லா உங்களுக்கு மைல்டான ஒரு வாசம் வந்துட்டுருக்குங்க. கிச்சன்ல பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே நம்ம கிராசரி ஐட்டம்லாம் வச்சிருப்போம் இல்லையா? ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு, இந்த கவுண்டர் டாப்பு, அடுப்புக்கு பின்னாடி, அடுப்புக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல ராத்திரி நேரங்கள்ல அந்த சாப்பாடு ஏதாவது கொட்டி இருந்துச்சு அப்படின்னா, அதோட வாசத்துக்கு கரப்பான்பூச்சிகள் வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கிச்சன்லாம் ராத்திரில க்ளீன் பண்ணி விடுறீங்க அப்படின்னா, இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணி அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 2, 3 வாரத்துக்கு தொடர்ந்து இதை ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த தண்ணிய வந்து அடிச்சு ஸ்ப்ரே பண்ணி குடுத்துருங்கங்க. அந்த வாசத்துக்கு அதாவது அந்த கிராம்போட வாசத்துக்கு கண்டிப்பா அந்த கரப்பான்பூச்சி அந்த பக்கமே வந்து வரவே வராது. அதே மாதிரி அடுப்புக்கு மேலேயுமே இந்த மாதிரி வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்க் ஏரியா நம்ம சொல்லவே வேண்டாம். எப்பவுமே வந்து சிங்க் அந்த ஹோல்ஸ் வழியா தான் நமக்கு கரப்பான்பூச்சி வந்து இந்த பக்கத்துல இருந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ சிங்க்குக்கு மேலேயும் வந்து அடிச்சு விடுங்க. அதே சமயத்தில அந்த வெளியில பைப்பு போகும்ல, அந்த இடத்துலயும் வந்து ஃபுல்லா அடிச்சு விடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தண்ணிய கவுண்டர் டாப்ல வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சு விட்டீங்க அப்படின்னா, நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து பளபளன்னு கிளீன் ஆயிடும். கிச்சனும் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா மைல்டா அந்த கிராம்போட வாசம் வந்து வீசிட்டே இருக்குங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவ ட்ரை பண்ணிட்டு அப்படியே விடாம, கன்டினியூவா ஒரு 3, 4 தடவையாவது நீங்க இத தொடர்ந்து அப்படியே உங்களோட ரொட்டீனா செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பா கரப்பான்பூச்சி வரவே வராது உங்க கிச்சன்ல. கிச்சனும் எப்பவும் வாசமா கிளீனா இருக்கும். நம்ம இப்ப நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம வந்து இட்லி, தோசைக்கெல்லாம் மாவு வந்து அரைச்சு வைப்போங்க. எப்படி தான் நம்ம வந்து அரைச்சு வச்சாலுமே, நம்ம ஒரு சிலரோட கைக்கு வந்து மாவு எப்பவுமே புளிச்சு பொங்கி வராது. அது மட்டும் இல்லாம மழைக்காலங்கள், குளிர்காலங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாவு வந்து புளிக்கவே புளிக்காது. அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு நல்லா புசு புசுன்னு பொங்கி வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ்ல வந்து மாவ ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இப்போ சாயங்காலத்தில நீங்க மாவு அரைக்கிறீங்க, இல்ல நைட்ல அரைக்கிறீங்க அப்படின்னா, தேவையான அளவுக்கு மாவு மட்டும் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ்ல எடுத்து நீங்க போட்டு வச்சுருங்கங்க. மறுநாள் காலையில பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா சூப்பரா பொங்கி புளிச்சு வந்திருக்கும். நல்லா அது வந்து எழும்பி வரும் மேல வரைக்குமே. இது வந்து நான் முதல் நாள் அரைச்சு வச்சிருந்தது. மறுநாள் காலையில பாருங்க நான் எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹாட் பாக்ஸ்ல வந்து மாவ சேர்த்துட்டு அத க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள வந்து ஒரு கதகதப்பான ஒரு சூடு இருக்கும்ல ஹாட் பாக்ஸ்ல. அதனால நம்ம வந்து கலந்து வைக்கிற மாவு வந்து ஈஸியா உங்களுக்கு சூப்பரா பொங்கி இந்த மாதிரி வந்துருங்க. கண்டிப்பா அது நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு சில பிகினர்ஸ்க்கு கூட வந்து தெரியாம இருக்கலாம்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நீங்க இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நல்லா புசு புசுன்னு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நான் தோசை போடுறதுக்காக தேவையான அளவுக்கு மாவ மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். மாவு நமக்கு சரியா புளிக்கல அப்படின்னா, நம்ம ஊத்துற தோசை வந்து செவந்து வரவே வராது. அப்படியே வெள்ளையாவே தான் இருக்கும். மாவு வந்து எந்த அளவுக்கு புளிச்சிருக்கோ, அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட தோசை வந்து நல்லா செவந்து வருங்க.
பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பேப்பர் மாதிரி சூப்பரா எழுந்து வந்திருக்கு பாருங்கள். தோசையும் வந்து நல்லா செவக்க வந்திருக்கு. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். பாத்திரம் கழுவுறதுக்கு வாங்குற லிக்விட் வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா, அந்த பாட்டில வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அத அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சில கிளீனிங் பர்ப்பஸ்க்கு நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நான் வந்து ஒரு பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். அந்த பாட்டில்ல அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் நான் தனியா உரிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ இத யூஸ் பண்ணி நம்ம வீட்ல இருக்கிற ஃபேன்ல ஒரு பொட்டு அழுக்கு கூட இல்லாம எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேன் கிளீனர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா ரொம்பவே ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியா நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோல காமிச்சிருக்க மாதிரி நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வேஸ்ட்டான கத்திய வந்து நெருப்புல காமிச்சு நல்லா ஹீட் பண்ணினதுக்கப்புறம் 2 பக்கம் இந்த மாதிரி ஒரே அகலமா, அதாவது ஒரே சைஸா இருக்கிற மாதிரி பார்த்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்குள்ள வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த மேல் பக்கம், கீழ் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் 2 கிளாத்தாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா, இப்போ ஒரே நீளமான கிளாத்தை எடுத்து இப்படியே உள்ளுக்குள்ளே வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த அடிப்பகுதியை வந்து உள் பக்கமாகவே மடித்து அதையும் வந்து கீழ் பக்கமாக வச்சு அழகாக இப்படி வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற துணி வந்து நல்ல ஈரம் இல்லாத மாதிரி, நல்ல காஞ்ச மாதிரியான துணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஈரமான துணி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் துடைக்கும்போது அந்த அழுக்கு வந்து திரும்ப திரும்ப ஃபேனில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரையான கிளாத் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஈஸியாக உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் விட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கிளாத் வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 4 பக்கமும் நான் வந்து நூல் போட்டு கட்டியிருக்கேன். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம லைட்டாக ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து மாப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ மாப்பு உடஞ்சி போயிருச்சு அப்படின்னா, அந்த ஸ்டிக்கு வந்து வச்சுருப்போம். அப்படி இல்லை, நார்மலாக உடையாமையே நீங்கள் வந்து மாப்பு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னாலும், அந்த ஸ்டிக்கை மட்டும் தனியாக கழட்டி இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாப்பில் வந்து அதை அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஓட்டை போட்டோம் இல்லையா? அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாவே வந்து போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம அந்த ஸ்டிக்க வந்து உள்ளுக்குள்ள நுழைக்கும்போது, நல்லா டைட்டா இறுக்கமா உங்களுக்கு வந்து பிடிச்சுக்கும். ரொம்பவே வந்து பெரிய ஓட்டையா நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்டிக்கு வந்து ரொம்ப லூஸா இருக்கும். நம்ம வந்து துடைக்கும்போது சரியா நமக்கு வந்து துடைக்க வராது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த ஃபேன் தான் இன்னைக்கு வந்து துடைக்க போறேன். கிட்ட நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு அழுக்கு பிடிச்சு ஃபுல்லாவே அந்த சைடுல எல்லாமே வந்து படிஞ்சு போயிருக்கு பாருங்க. நெறைய டஸ்ட் இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ தீபாவளிலாம் வந்து வரதுனால எப்படியும் நீங்க வந்து வீடு கிளீன் பண்ணுவீங்க இல்லையா? அந்த டைம்ல ஃபேன் துடைக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த ஐடியாவ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எத்தனை வருஷம் அழுக்கான ஃபேனா இருந்தாலும் கூட, நீங்க இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி கிளீன் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பொட்டு அழுக்கு கூட உங்களுக்கு அதில இருக்கவே இருக்காது. ஸோ ரொம்ப ஈஸியா நம்ம வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து அந்த ஸ்டிக்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, நம்ம கரெக்ட்டா அந்த ஃபேனோட அந்த ரெக்கையில விட்டு உள்ள நுழைச்சிங்க அப்படின்னா, அழகா அந்த மாதிரி நுழைஞ்சுக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நம்ம துடைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் அதனால தான் முன்னாடியே சொன்னேன். நீங்க அந்த ஸ்டிக்கு வந்து உள்ள விடுறதுக்காக நம்ம போடுற ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸா போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா இறுக்கமா அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க உள்ளுக்குள்ள செட் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய ஓட்டையா போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ பாருங்க 3 ரெக்கையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தி சுத்தி ஃபுல்லாவே நான் தொடச்சுட்டேன். அந்த டஸ்ட்டு வந்து கீழ கொட்டுறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ பாருங்க, டஸ்ட்டு வந்து எவ்வளோ கொட்டியிருக்குன்னு. பாதி டஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என் மேல தான் இருந்தது. ஸோ தலையிலேருந்து ட்ரெஸ் வரைக்குமே நெறைய டஸ்ட் வந்து கொட்டிட்டு இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபேன் இருந்ததுக்கும், இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஹால்ல இருந்த ஃபேனையும் இதே வந்து யூஸ் பண்ணி கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பாருங்க, இதில எவ்வளோ டஸ்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேங்க. கண்டிப்பா நீங்க பார்த்த உடனே செஞ்சிடலாம். நீங்களும் இது மாதிரி வந்து செஞ்சு ட்ரை பண்ணி உங்களோட ஃபேன் வந்து க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து தேவைப்படும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் கொடுங்க. இதை ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளாத் வந்து எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து டஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஃப்ரீ டைமில் செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, எந்த அளவுக்கு வந்து அந்த அழுக்கு விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து நார்மலா நம்ம எப்பவும் ஃபேன் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்க தொடச்சீங்க அப்படின்னா கூட, இந்த அளவுக்கு அந்த ஃபேன்ல ஒட்டிட்டுருக்க அழுக்கு உங்களுக்கு வரவே வராது.
ஃபுல்லா அதில பிடிச்சிட்டு இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாவே வந்துடுச்சுங்க ரிமூவ் ஆயிட்டு. மறக்காம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி காளான் வாங்குறீங்க சமையலுக்காக அப்படின்னா, இத எப்படி ஈஸியா கிளீன் பண்ணி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க காளான் வாங்கும்போதே அது ஃப்ரெஷ்ஷா இருக்கா, இல்லன்னா ரொம்ப ஒரு 2 நாள் பழைய காளானா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி மண்ணு நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் மேல. உங்களுக்கு 2 நாள் பழைய காளானா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மாதிரி கருப்பு கலர்ல இருக்குங்க. ஸோ இதில நெறைய கிருமிகள் இருக்கிறதுனால, இதில ஒரு சில பொருட்கள் நம்ம ஆட் பண்ணி இத வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம கிளீன் பண்ண போறோம். ரொம்ப கலர் மாறி இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி அதில மேல் தோல தண்ணிக்குள்ள போட்டுட்டு இப்படி உரிச்சீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா உரிக்க வந்துரும் உங்களுக்கு. இந்த மாதிரி 1, 2 தண்ணீல ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே இந்த காளான் எல்லாத்தையுமே தண்ணீல சேர்த்துட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துறலாம். ரொம்ப அழுத்தம் குடுத்து நீங்க கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அது எல்லாமே துண்டு துண்டா உடைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், தண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு அதில மண்ணு, அழுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. திரும்ப ஃப்ரெஷ்ஷா தண்ணி எடுத்திருக்கேன். அதில ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழத்த பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, மஞ்சள் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு, திரும்ப நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காளான இன்னொரு தடவ அந்த தண்ணீல போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு, நல்லா அலசி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கருப்பா இருக்கிற பகுதிகள் எல்லாத்தையும், அதாவது கலர் மாறி இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மத்த காளான் எல்லாத்தையும் தனியா எடுத்துட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்பவுமே காளான் பொறுத்தவரைக்கும் ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணிறக்கூடாது. ஏன்னா நம்ம சமைக்கும்போது அது ஃபுல்லாவே துண்டு துண்டா உடைஞ்சு போயிடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ரொம்ப சீக்கிரமாவே நமக்கு சமையல் முடிச்சிடலாம். ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியாவா இருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. நீங்க டயட்ல இருக்கீங்க. இல்ல டயட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதாவது வெயிட் லாஸ் பண்ண போறீங்க. ஹெல்த்தியா சாப்பிடணும். அதே சமயத்தில வாய்க்கு ருசியாவும் சாப்பிடணும் அப்படின்னா, கண்ண மூடிட்டு இந்த ஓட்ஸ் ரெசிபிய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓட்ஸ் நான் ஒரு 4லருந்து 5 ஸ்பூன் வர மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, 2 இல்ல 3 பேருக்கான அளவு நான் சாப்பிடலாம். இந்த ஓட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, மசாலா ஓட்ஸும் இருக்கு. அதிலேயே பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துரும். பீன்ஸு, கேரட் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. பட்டாணி எல்லாமே போட்டிருப்பாங்க. ஆனா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஆனா அந்த காய்கறிகள் அதிலேயே வரதுனால, அது எந்த அளவுக்கு சத்தா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷா காய்கறிகள் சேர்த்து செய்யும்போது, இன்னுமே டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நான் இந்த ஓட்ஸும் எடுத்துப்பேன். அப்படி இல்லன்னா, நார்மலா இந்த பிளெயின் ஓட்ஸும் எடுத்துப்பேன். ஸோ கஞ்சியாவும் எடுத்துப்பேன். அப்படி இல்லன்னா, இந்த மாதிரி ரெசிபி பண்ணியும் நான் எடுத்துக்குவேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்திருந்தேன் இல்லையா? அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து அத தனியா கலந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்த பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, கொத்தமல்லி, கருவேப்பில, ஒரு 4 பீன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பாதி கேரட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவோம்ல, அதையும் பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளோ தான் நம்ம இதில சேர்த்துக்க போறோம். இப்ப இந்த ஓட்ஸ் நம்ம தனியா எடுத்து வச்சிருந்தோம்ல, அதில உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை சேர்த்துக்கோங்க. 2 இல்லன்னா 3 முட்டை தாராளமா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அந்த கேரட்டு, பீன்ஸு அது 2த்தையும் தவிர்த்துட்டு, மீதி இருக்கிற காய் எல்லாத்தையும், அதாவது வெங்காயம், நம்ம அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே இந்த ஓட்ஸோடயே சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்க ஒரு தடவ சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதே சமயத்தில உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்க ரெகுலரா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இத நீங்க ஆம்லெட் மாதிரியும் போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லன்னா குழி பணியாரம் மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். நல்லாருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, தவா அடுப்புல வச்சிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஆயில் சேர்த்துருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணும்போது ஆயிலும் அதிகமா எடுத்துக்க கூடாது. இப்போ ஒரு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கிட்டு, அந்த கேரட், பீன்ஸ மட்டும் லைட்டா அந்த மாரி வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்டின்னா, நம்ம இத அப்படியே நம்ம ஆம்லெட் மாரி ஊத்தி எடுக்கும்போது சட்டுன்னு இது வெந்துரும். ஆனா, நம்ம கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பச்சையா இருக்கிற மாரி இருக்கும்ல. ஸோ, உங்களுக்கு பச்சையா அதாவது அரை வேக்காடா சாப்பிட பிடிக்கும் அப்டின்னா, நீங்க டைரக்ட்டா அப்படியே கூட ஊத்திக்கலாம். நான் லைட்டா வதக்கிட்டு சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அப்படியே தோசை மாரி சூப்பரா அந்த மாரி போட்டு எடுத்துக்கோங்க. சட்டுன்னு உங்களுக்கு வெந்து வந்துரும். காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சத்தாவும் இருக்கும். வாய்க்கு ருசியாவும் இருக்கும். இது கூட தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது கெட்சப் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இல்ல அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எல்லா காயும் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க.
இது பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே டெம்ப்டிங்கா இருக்கும். உடனே சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு. அம் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இத வந்து நீங்க கண்ண மூடிட்டு ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க வந்து செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னாலே, இதோட டேஸ்ட் வந்து நீங்க விடவே மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல வெயிட் லாஸ்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ரெசிபிய வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட சமையல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து மண்சட்டி வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி மண்சட்டி வந்து நான் ரொம்ப ஃபேவரட்டா வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து உடைஞ்சிருச்சு. ஸோ புதுசா வந்து வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தேன். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து இதில ஆட் பண்ணியிருக்கேன். மண்சட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த கைப்பிடி மாரி இருக்கிறது, அதாவது சைட்ல வந்து பிடிச்சு தூக்குற மாரி வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஆனா நம்ம வாங்கணும் அப்படின்னா, அது லைஃப் குடுக்குமான்னு பயத்தில நான் இந்த மாதிரியே வந்து வாங்கிட்டேன். எடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மண்சட்டி முங்குற அளவுக்கு ஃபுல்லா தண்ணி ஊத்தி நான் அத வந்து ஊற வச்சுட்டேன். நம்ம வந்து அந்த மண்சட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய துளைகள் வந்து இருக்கும். நம்ம தண்ணீல வந்து ஊற வைக்கும்போது, அந்த தண்ணி வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு அது அப்சர்வ் ஆயிட்டே இருக்கிறதுனால, நெறைய ஏர் வந்து உள்ள இருந்து வெளியில வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படியே ஏர் வந்து வெளியில அந்த பபிள்ஸ் மாரி அந்த மண்சட்டியிலருந்து வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கீழ இருக்கிற மண்சட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, அ கொஞ்சம் பெருசா வந்து வாங்கியிருந்தேன். இதில வந்து நம்ம கீரைலாம் கடையிறதுக்கு நல்லாருக்கும். ஸோ 2 மண்சட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தண்ணி முங்குற அளவுக்கு நான் போட்டுருக்கேன். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்த உடனே கஞ்சி தண்ணீல வந்து போடுவாங்க. நீங்க நார்மல் பச்சை தண்ணீல வந்து ஒரு நாள் ஃபுல்லா போட்டு வச்சுட்டு, அந்த ஏர்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பபிள்ஸ் மாரி அது ஃபுல்லாவே வந்து மண் சட்டியில அந்த தண்ணி வந்து ஊறும். அப்படி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து மண் சட்டி ரொம்ப காலத்துக்கு வந்து வரும். இல்லன்னா சீக்கிரம் வந்து உடைஞ்சு போயிடும். இப்ப நான் வந்து பண்ற மாரி பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஊறிட்டு, அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா அடங்கணும். ஸோ அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த மண் சட்டிய வந்து யூஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு காலகாலத்துக்கும் இந்த மண் சட்டி வந்து உழைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் மறுநாள் இது வந்து வாங்கிட்டு வந்து சாயங்காலம் அப்படியே தண்ணீல போட்டேன். ஃபுல்லா அது ஊறிட்டு நான் மறுநாள் காலையில தான் வந்து எடுத்தேன். ஸோ அந்த டைமுக்கு பார்க்கும்போது அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம இத வெளியில எடுத்துட்டு நம்ம வந்து சூடா கஞ்சிலாம் வடிப்போம் இல்லையா? அதுக்கு பிறகு நம்ம இந்த மண் சட்டியில ஊத்தி கஞ்சிய நம்ம வந்து அதையும் ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து ஊற வச்சுடலாம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் தான். ஒண்ணு பச்சை தண்ணீல போட்டுருவாங்க. அப்படி இல்லன்னா வந்து டைரக்ட்டா கஞ்சி தண்ணி ஊத்தி, அது கிளீன் பண்ணதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி சமைச்சீங்க அப்டின்னாலுமே மண் சட்டியில ஒரு மாதிரி மண் வாடை உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சுட சுட இருக்கிற கஞ்சிய ஃபுல்லா நான் வந்து ஊத்தி வச்சுட்டு, இதையும் அப்படியே மறுநாள் ஃபுல்லாவே வந்து விட்டுட்டேன். கஞ்சி தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சட்டியில நல்லாவே வந்து ஊற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணிய வந்து கொட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலா வாஷ் பண்ணிட்டு, நம்ம வந்து சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 ப்ராசஸ் வந்து பண்ணோம் இல்லையா? தண்ணீல ஊற வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கஞ்சி தண்ணியிலயும் ஊற வச்சு எடுத்தாச்சு. ஃபைனலா வந்து இந்த மாதிரி கடலை மாவு வந்து போட்டு நல்லா தேய்ச்சு எடுத்துருங்க, அந்த சட்டிய முன்னாடி, பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செஞ்சு நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம நார்மலா வந்து இதில சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களோட மண் சட்டியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மண் வாடை அப்படிங்கிறது வரவே வராது. இந்த மாதிரி ஒரு முறையில நீங்க உங்களோட மண் சட்டி வாங்குனீங்க அப்படின்னா, சீசனிங் வந்து பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கும் உங்களுக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரத்தில வந்து உடைஞ்சு போகாது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசென்ட் டைம்ல நம்ம போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில்லாம் அதில ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலாம் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா சேனல்ல இருக்கு. மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்கள திரும்ப மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.